என் பேர் ராயனுங்க. நான் கோவை மாவட்டம் அன்னூர் தாலுக்கு பவுலூர் பஞ்சாயத்து கூலைக்கவுண்டம்புதூர்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். 50 ஆண்டுகளாக எங்களுக்கு வந்து கரண்ட் இல்லை, பட்டா இல்லைங்க. புறம்போக்குன்னு சொல்லி எங்களை அப்படியே நிறுத்தி வச்சிட்டாங்க. அது வந்து நம்ம முதல்ல இந்த இளங்கோ எம்எல்ஏன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது அப்போ இருந்து இந்த இடத்துல அவர் உட்கார வச்சாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் கால சூழ்நிலை காரணமாக அது அப்படியே இதாகி போச்சுங்க. இப்போ நாங்கள் 50 வருஷம் அப்புறமா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஆட்சியில் பார்த்துட்டோம், நிறைய முதலமைச்சர்கள் பார்த்துட்டோம், நிறைய தாலுக்கா ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு நிறைய பக்கம் மனு வேலை கொடுத்துருக்குறோம். ஆனால் எதுவுமே அந்த பலனும் மலிக்கலை. இப்போ போன ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் வந்து நமக்கு இந்த திராவிட தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வெண்மணி அண்ணா அவங்க குரூப்லேருந்து வசந்தா தமிழர்ஸ் அவங்க ஒரு டைம் என் ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்து அவங்க பார்த்தாங்க, இன்னும் ஊர் இப்படி இருக்குது, ரொம்பவே மோசமாக இருக்குது, ஏன் அவங்களுக்கு என்ன பட்டா கொடுக்கல, ஏன் இப்படி குடிசையில் இருக்கிறீங்க, மழை காலத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 2 நாள் வந்து எல்லாம் ஆய்வு நடத்தினாங்க. ஆய்வு நடத்திட்டு அதை வந்து நம்ம வெண்மணி அண்ணா அவங்க பார்வைக்கு கொண்டு போனாங்க. வெண்மணி அண்ணாவுடைய மூலியமாக ராசண்ணாவுக்கு நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே என்னை கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் போய் பார்த்துட்டு நம்ம எம்பி சார் அவங்க அது முன்னின்று எங்களுக்கு வந்து எப்படி இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி முன்னின்று எப்படி எங்களுக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்தாரு. அந்த பட்டா வாங்கி கொடுத்து இப்போ 3 மாதம் ஆச்சுங்க. அந்த 3 மாதம் ஆச்சு. ஆனால் அந்த பட்டாவுக்கு வந்து இப்போ ஒரு செத்து போன மாதிரி ஒரு கணக்கு. ஏன்னா 3 மாதம் ஆகி போச்சுன்னா 3 மாதத்துக்குள்ளே அந்த பட்டா கேன்சல் ஆகிருங்க. ஆனால் ஏன்னா இப்போ காரணம் என்னென்னா ஆட்சி மாற்றம் ஆகி போச்சு. ஸ்டாலின் ஐயா அவங்க வந்திருந்தால் இப்போ நாங்கள் இந்த பேட்டியை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே ஏன்னா அவங்களும் எல்லாமே தாசில்தார்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாமே வந்து எங்களை எல்லாம் பார்த்து பட்டா கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவங்களும் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க எங்களுக்கு. கடைசியில் வந்து ஆட்சி மாற்றம் வந்துட்டனால எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 வருஷமாக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அங்கே போய் இங்கே போய் இவ்வளோ சிரமப்பட்டு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து எங்களுக்கு அந்த பட்டா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சுங்க. இப்போ அதனால் வந்து ராசையா எனவே நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் தயவு செஞ்சு வந்து உங்கள் மூலியமாக தான் பட்டா நாங்கள் வாங்கினோம், உங்கள் கையால் தான் நாங்கள் பட்டா வாங்கினோம். டீச்சர்ஸ் காலனியில் வசந்தா தமிழரசு அவங்க எங்களை கூப்பிட்டு வந்து டீச்சர்ஸ் காலனி அந்த மேடையில் நீங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பட்டா கொடுத்தீங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஆட்சி மாற்றம் வந்தனால இப்போ அந்த பட்டாவுக்கு வந்து உயிர் இல்லாமல் இருக்குது. அது பட்டாவுக்கு நீங்கள் உயிர் கொடுங்க. இடம் வந்து தாசில்தாரும் மணிகாரெல்லாம் வந்து அளந்துட்டுருக்குறாங்க. இடமெல்லாம் இருக்குதுங்க, அளந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இடத்த வந்து இப்போ வந்து மட்டம் தட்டி விட்டுருக்குறாங்க. அதுக்கு வந்து கல் போட்டு எங்களுக்கு வந்து அளவு கொடுத்து பொதுமக்கள் அங்கே உட்கார வைக்கிற மாதிரி அவங்க இல்லைங்க. நாங்கள் நிறைய டைம் போய் பார்த்தோம். அவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து எங்களுக்கு இடம் காட்டுற மாதிரி இல்லைங்க. நீங்கள் இதில் தலையிட்டு எங்களை வந்து எப்படியோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இடம் அளந்துவிட்டு நீங்கள் உட்கார வச்சு நாங்கள் ஒரு குடிசை போட்டுக்குவோம். குடிசை போட்டால் எங்களுக்கு கரண்ட்டு வருங்க. ஏன்னா கரண்ட்டு வந்தால் தான் குழந்தைங்க படிப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் 8வது 7வது 9வது 10வது இப்படி படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்துங்க இன்னும் மெயினாக படிக்கிற வேலை அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து வர வீதி லைட்டு இப்போ எரியுதுங்க. இப்போ காற்று அடிச்சுட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடுங்க. மழை வந்துச்சுன்னா லைட்டு அப்படியே கம்மியாகி போகுங்க. லைட்டு வந்து ஆஃப் ஆயிருங்க. காற்று மழை வந்துச்சுன்னா லைட் ஆஃப் ஆயிருங்க. அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் போய் விளக்கில் தான் படிக்கணும். அதனால் காலையில் வந்து என்னென்னா இவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம படிக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காக நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் சுச்சுவேஷன் இருக்குதுங்க. நீங்கள் தயவு செஞ்சு வந்து நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க, நீங்கள் தான் எங்களுக்கு பட்டா கொடுத்தீங்க. நீங்கள் ஆரம்பித்து வச்சது நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும். உங்களை நம்பி தான் இந்த ஊரே இருக்குது. கூலைக்கவுண்டம்புதூர் ராசையாவை நம்பி இருக்குதுங்க. தமிழரசு வசந்தா தமிழரசு நம்பியுமே ராசையை நம்பி நம்ம முதலமைச்சர் சார் சிஎம் சார் நம்பி இருக்குதுங்க. எப்படி எங்களுக்கு வந்து ஒரு இடம் காட்டி குடிசை போடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா.